வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டேஸ்டியான ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐஸ்கிரீம் ரொம்ப ஈஸியாக செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. ஸோ வாங்க இந்த சூப்பரான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக அமுல்யா பால் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 10 ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட் இருக்கும். ஸோ அது வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து எவ்வளோ வருது அப்படின்னா எனக்கு 1/4 கப் அளவு வரும். ஸோ அதே அளவு தான் 1/4 கப் அளவு சுகரு, 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, மூணுமே வந்து ஈவனாக வந்து எடுத்துக்கணும். எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்லேயே மூணுமே வந்து ஈவனாக எடுத்துக்கோங்க. ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர். நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். இது தாங்க கஸ்டர்ட் பவுடர். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. நான் வந்து நான் சேர்த்துருக்க ஃபுட் கலர் பார்த்திங்க அப்படின்னா லைட் ஆரஞ்சு கலராக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதை வந்து தண்ணி படாத ஒரு பாத்திரத்தில் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 1/2 லிட்டர் பாலில் தான் வந்து கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு நம்ம எடுத்ததை ஒரு ஓரமாக வச்சுட்டு மீதி இருக்கிற இந்த கஸ்டர்ட் பவுடரை ஏர் டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, வெளியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் அளவு நான் வந்து பசும்பால் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு பசும்பால் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதே எடுத்துக்கலாம். அப்படி கிடைக்கல அப்படின்னா ஃபுல் க்ரீம் மில்க் இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து எடுத்துக்கணும். இப்போ அடிகனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பாலை வந்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதை வந்து நம்ம வந்து காய்ச்சி ஆற வைக்கணும். அதாவது சுண்டை காய்ச்சணும். இப்போ 1/2 லிட்டர் எடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்து நல்லா இப்போ இந்தளவு இருக்குன்னா இதை விட கொஞ்சம் குறைஞ்சி வர அளவு, 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக குறைஞ்சி வர அளவு இதை வந்து நல்லா காய்ச்சிக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி வந்ததுக்கப்புறம் இதிலேருந்து கொஞ்சம் பாலை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கப்பில் கொஞ்சமாக வந்து பால் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா கஸ்டர்ட் பவுடர், அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா கட்டிக்கெல்லாம் இருக்கும். டைரெக்டாக கஸ்டர்ட் பவுடரை வந்து பாலில் சேர்த்திங்க அப்படின்னா கட்டியாக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு கப்பில் பால் எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போ மீதி இருக்கிற இந்த பாலை அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி கரண்டி விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. பால் வந்து கொஞ்சம் லைட்டாக சுண்டாக காய்ச்சி வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கஸ்டர்ட் மில்கை வந்து ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், பால் வந்து நல்லாவே சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கஸ்டர்ட் மில்க் வந்து ஆட் பண்ணணும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு காய்ச்சி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா இந்த பால் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 கரண்டியை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இந்த கஸ்டர்ட் பவுடரில் சேர்த்திக்கலாம். பால் இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கணும். கட்டிகள் எதுவுமே விழுகாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். நம்ம எந்த ஃபுட் கலர் வந்து எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து கலக்கும் போது அந்த கலரில் வந்து இருக்கும். ஸோ வந்து லைட் ஆரஞ்சு அப்படிங்கிறனால தான் எனக்கு இந்த கஸ்டர்ட் பவுடரோட மில்க் கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து நல்லா எல்லோ கலர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா எல்லோஷியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மஞ்சள்தூள் கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லா எல்லோஷியாக இருக்கும். இப்போ கட்டிகள் இல்லாமல் இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இப்போது இந்த கஸ்டர்ட் மில்க் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் மில்க் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 1/4 கப் அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்திருந்தோம். ஸோ 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்டை காய்ச்சி 1/4 லிட்டர் வர அளவு நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டோம். அதனால 1/4 கப்பு கொஞ்சம் கம்மியாக ஒரு 50 கிராம் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இன்னுமே வந்து இந்த பால் வந்து நல்லா திக்காக வரும். அந்தளவு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு பால் வந்து நல்லா சுண்டை காய்ச்சணும் பார்த்திங்களா, அதுக்கான டைம் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 30 மினிட்ஸ் 25லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு
காய்ச்சினீங்க அப்படின்னா நல்லா சுண்டை காய்ச்சி வந்துடும். இந்த கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி காய்ச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா திக்காக வந்துடும். ஐஸ்கிரீம் வந்து நல்லா திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 1 வீக்காக பாலாடை எடுத்து வச்சுருந்தேன். அதுதான் இது. இப்போ இது கூட இந்த பாலாடை எடுத்து வச்சதை பார்த்திங்களா, அது கூட மீதி இருந்த பால் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், பால் வந்து நல்லா திக்காக வந்துருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா 5 to 10 மினிட்ஸில் பால் வந்து எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காவை தட்டி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். பாருங்க, இது வந்து நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பாலாடை அதெல்லாம் சேர்த்து அரைச்சிருப்போம் பாருங்கள். இது வந்து ரொம்ப கிரைண்ட் பண்ணக்கூடாது. லைட்டாக 2 பல்ஸ் விட்டிங்க அப்படின்னாலே சரியாயிடும். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக கிரைண்ட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதையுமே இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் க்ரீம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட 1/4 கப் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் வந்து நல்லா சூடாக இருக்கனால நம்ம இந்த இது கட்டி கட்டியாக இருந்துச்சு பாருங்கள், அது வந்து இது கூட நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ வந்து பால் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இதை கலந்து விட்டு இப்போ இது மிக்ஸ்சரில் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதையுமே இந்த பாலில் சேர்த்து தான் வந்து நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள், அரைச்சது போக மீதி எல்லாமே நல்லாவே ஃபில்ட்ராகி வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு 2 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வச்சு திரும்ப 2ஆவதோட இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி ஒரு 3 டைம் வந்து பண்ணிக்கலாம். பாருங்க, ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் போல் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து மறுபடிக்கும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஐஸ்கிரீம் வந்து இந்த பாக்ஸில் தான் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு மூடிட்டு மறுபடிக்கும் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 ஹவர்ஸ் வச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் இதே மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ அதை ஃப்ரீசரில் ஒரு 3 ஹவர்ஸ் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவு இதை வந்து மறுபடிக்கும் நல்லா அரைச்சி எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவு ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஸ்மூத்தியாக டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதை 3 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஐஸ்கிரீமுக்கு இந்த மாதிரி நட்ஸ் எல்லாத்தையுமே கேரமலைஸ் பண்ணி அந்த ஐஸ்கிரீமில் சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்னெல்லாம் நட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் பிஸ்தா கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் நிலக்கடலை எடுத்திருக்கேன், இது கூட 1/4 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து நட்ஸ் கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சுகரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நல்லா கரைஞ்சி அப்படியே கேரமலைஸ் ஆகும். பாருங்க, சுகர் வந்து நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. ரொம்ப விட்டிங்க அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸையும் கூடவே பட்டரையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஆயில் அப்ளை பண்ண பிளேட்டு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பட்டர் ஷீட்டுக்கு இது உடனே வந்து மாற்றிக்கணும். அப்படி இல்லாட்டினா இதிலே வந்து செட் ஆகிரும். ரொம்பவும் அடுப்பில் வச்சிடாதீங்க. கேரமலைஸ் வந்து ரொம்ப கேரமலைஸ் ஆகிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஃப்ரீ பட்டர் ஷீட்டு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த கேரமலைஸ் பண்ண நட்ஸை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. ஆல்ரெடி
2 டைம்ஸ் வந்து இதை நம்ம அரைச்சிட்டோம். இது ஃபைனல் டைமு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பாதி வந்து மில்காக இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் வந்து கெட்டிப்பட்டிருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு 2-3 ஒரு 4 டைம் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4 டைம் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 3 டைம்ஸாவது பண்ணிங்க அப்படின்னா தான் ஐஸ்கிரீம் வந்து நல்லா நமக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ அதை நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து அந்த கண்டெய்னர் பாக்ஸில் ஊற்றிக்கலாம். இதே கண்டெய்னர் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம முன்னாடி வந்து நட்ஸை வந்து கேரமலைஸ் பண்ணி எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, இந்த நட்ஸ் வந்து கொஞ்சம் போல் இதில் வந்து தூவி விட்டுக்கலாம். இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டே சேர்க்கும்போது இதெல்லாமே உள்ளே போய்ட்டு இது தங்கிரும். இது வந்து இடைக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். மீதி வந்து ஐஸ்கிரீம் எடுப்போம் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கண்டெய்னர் பாக்ஸை கொஞ்சம் டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஃபுட் ரேப்பர் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிக்கும். இப்போ இதுக்கு மேலே மூடி போட்டு மூடிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து நமக்கு ரெடியாகி கிடச்சிருங்க. இப்போ 8 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கலாம். ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சும்மா சூப்பராகவே ஹோம் மேட் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா பால், அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி இந்த ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது ஐஸ்கிரீமை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எடுக்கவே முடியல, அவ்வளோ இதாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு பர்ஃபெக்டாக ஐஸ்கிரீம் வந்திருக்குங்க. அப்படியே இது மேலே இன்னும் கூட கொஞ்சம் நட்ஸ் தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு எம்மியான ஐஸ்கிரீமை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.